ஹலோ ஹாய் குட் மார்னிங். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜான் ஸ்கூலில் ரோபோ ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ ரோபோ ரேஸ் பண்ணுறதுக்கு இதுதான் ட்ராக்கு. ஸோ இந்த ட்ராக் வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஸோ இதில் ரெண்டு குரூப் நம்ம வச்சுருப்போம். ஸோ ஒரு குரூப் வந்து தே வில் பி ஒர்க்கிங் ஆன் இந்த ட்ராக் வந்து இது பண்ணுறது. ஸோ இதில் வந்து பிரிட்ஜ் வரும். ஸோ இதில் வந்து ரொட்டேட்டிங் இது வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வரும். ஸோ ஒரு குரூப் வந்து அந்த இது பேஸ்மெண்ட் எல்லாமே இந்த லேஅவுட் எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் குரூப், அதாவது உங்கள் குரூப், அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இது என்ன பண்ண போகிறோம், டோட்டலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து ரோபோட்டிக்ஸ் ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த ட்ரைனிங்கில் அவங்க வந்து பாட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டோட்டலாக 12 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்கவுங்க மாதிரி அவங்கவுங்க ஒரு பாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல், அதாவது ஒரு ஒயர்டு ரிமோட் கண்ட்ரோலில் அவங்க வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க. ஸோ இது வீல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த பாட்டை வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே ஸ்டார்ட்லேருந்து இதில் போயிட்டு, ஸோ இதில் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, ஸோ இது வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ். ஸோ ஸ்பீட் பிரேக்கர்ஸில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு ரீசெட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே ஒரு ரீசெட் பாயிண்ட்ஸ் இருக்கும், இங்கே ஒரு ரீசெட் பாயிண்ட்ஸ். ஸோ நிறைய இடத்துல ரீசெட் பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த ரீசெட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்து கார் வந்து இப்படி போகுது, ஸ்பீட் பிரேக்கர்ஸில் போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 லைன்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று வந்து ஒரு ஒயிட் கலர் லைன்ஸ் இருக்கும். இந்த ஒயிட் கலர் லைனை வந்து டச் பண்ணக்கூடாது. ஸோ டச் பண்ணால் நம்ம வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் கொடுப்போம். ஸோ மொத்தமாக இந்த ரோட்லேருந்தே ஆஃப் ட்ராக் வெளியில் போயிடுச்சு, கார் வந்து ஃபுல்லாகவே வெளியில் போயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் பாயிண்ட்ஸ் கொடுப்போம். ஓகே, ஸோ இந்த கார் வந்து இப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி இருக்கிறதா ஆப்ஸ்டக்கல்ஸ். ஸோ இப்போ வந்து இங்கே போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் ஸ்ட்ரெயிட்டாக வெளியில் போயிடுச்சு அப்படின்னா, ஸோ இதை வந்து நம்ம எடுத்து என்ன பண்ணணும், மறுபடியும் இந்த ரீசெட் பாயிண்ட்ல வைக்கணும். அங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இது வந்து வெளியில் போயிடுச்சு அப்படின்னா எகெயின் ரீசெட் பாயிண்ட்டுக்கு வரணும். லைனை மட்டும் லைட்டாக டச் பண்ணுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ தே கேன் கண்டினியூ. அது வந்து ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் மட்டும் நம்ம கொடுத்துப்போம். ஓகே, ஸோ அப்போ வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியர் ஸ்பீட் பிரேக்கர்ஸ், அதுக்கப்புறம் இது வந்து ஒரு எஸ் கர்வ், அவங்க வந்து எப்படி வேணா போகலாம், அந்த போத் சைட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ரைட் சைடு இருக்கிற ஒரு யூ டர்ன், அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரீசெட் பாயிண்ட் இருக்குது. இந்த ரீசெட் பாயிண்ட் எதுக்கு அப்படின்னா, இந்த ஒரு ஜிக்ஸாக்ட் ரோடு, இந்த ஜிக்ஸாக்ட் ரோட்டில் அவங்க வந்து டைரக்ஷன் மாறி போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அதை எடுத்து கொண்டு போய் நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே வருது. இதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ரேம்ப் அப்னா ஒரு பிரிட்ஜுக்கு மேலே ஏறுறாங்க. ஸோ இது மொத்தமாகவே இது பிரிட்ஜு. ஸோ பிரிட்ஜில் கிராஸ் பண்ணி மறுபடியும் இங்கே பிரிட்ஜிலேருந்து இறங்குறாங்க. ஸோ திஸ் இஸ் ரேம்ப் அப், திஸ் இஸ் ரேம்ப் டவுன். அதுக்கப்புறம் இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு யூ டர்ன். ஸோ யூ டர்ன், அதுக்கப்புறம் மறுபடியும் வருது இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர். ஸோ இப்போ பிரிட்ஜில் ஏறும்போது கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அகெயின் ஸோ இட் கம்ஸ் பேக் டு ரீசெட் பாயிண்ட் 3. ஸோ இது இப்படி இங்கே வந்துடும். மறுபடியும் இது ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ரீசெட் பாயிண்ட். ஸோ இது வந்து ஒரு ரொட்டேட்டிங் ஒரு பிரிட்ஜ். ஸோ இது வந்து இங்கே ஏறிடுச்சு அப்படின்னா இது வந்து ரொட்டேட் ஆகி இந்த சைடு வந்ததுக்கப்புறம் போகும். இல்லைனா ஸ்ட்ரைட்டாக அப்படி போகும்போது இது இந்த சைடு வரும்போது ரொட்டேட் ஆகி இங்கே வந்துடும். ஸோ இது வந்து ரொட்டேட்டிங் பிரிட்ஜ் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அந்த டீம் அதை பற்றி நம்ம வந்து இது பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே போது இது வந்து ஒரு ஸ்பிளிட் ரோட். ஸோ இங்கே போனால் இங்கே மறுபடியும் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய ஒரு எஸ் ரோடு மாதிரி இருக்குது. ஸோ ரேம்ப் அப் ரேம்ப் டவுன் இல்லை. ஸோ இந்த ரோடு சூஸ் பண்ணால் இது வந்து ஜஸ்ட் ஒரு எஸ் ரோடுக்கு அப்புறம் ஃபினிஷ் பாயிண்ட் வந்துடும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஷீட் கொடுத்துருவோம். அந்த ஷீட்டில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பேர், அவங்க வந்து எந்த இடத்துல கிராஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 8 பேரும் ஒவ்வொரு இடத்துல நிற்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க இங்கே நிற்பாங்க ரீசெட் பாயிண்ட் 1 ஆரஞ்சில், ஒருத்தவங்க க்ரீனில் நிற்பாங்க, ப்ளூ, பிங்க், ரெட், பர்பிள், ப்ளூ. ஸோ ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு இடத்துல நிற்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஷீட் கொடுத்துருவோம். அந்த ஷீட் கொடுத்துட்டு அதில் எல்லாரோட பேரும் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் ரோட்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ ஸ்பிளிட் ரோட்ஸில் ஏதாவது ஆயிடுச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரிட்ஜில் கிராஸ் பண்ணும்போது ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் இங்கே வரும். ஸோ அந்த ரீசெட் பாயிண்ட் தாண்டிடுச்சு அப்படின்னா ஏதாவது வெளியில் போயிடுச்சுன்னா இந்த ரீசெட் பாயிண்ட்டுக்கு வரும். அப்போ உங்களோட ஒர்க் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த ஸ்டூடெண்ட் ஏதாவது பண்ணுறாங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 செக் பாக்ஸ் வச்சுருப்போம். ஒன்று வந்து லைன் கிராசிங், இன்னொன்று வந்து அவுட் ஆஃப் ட்ராக். லைன் கிராஸ் பண்ணால் லைன் கிராஸ் அப்படின்னு போட்டுக்கணும். அவுட் ஆஃப் ட்ராக் அப்படின்னா அவுட் ஆஃப் ட்ராக் அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ லைன் கிராசிங்லேயே 1 2 3 மல்டிபிள் லைன்ஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் 1 2 3 எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். அந்த செக் பாக்ஸ் மட்டும் செக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபுல்லாக இருந்துட்டு அந்த ரோபோட் வந்து வெளியில் போயிடுச்சுன்னா உள்ளே எடுத்து வைக்கணும். இல்லை கரெக்டாக போச்சுன்னா ஜஸ்ட் வெரிஃபை மட்டும் பண்ணிக்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை லைனில் டச் பண்ணிச்சுன்னா லைனில் பார்க்கணும். மொத்தமாக 3 விஷயம். ஸோ இந்த 3 விஷயத்தை பார்த்துட்டு இப்போ நம்ம ஒருத்தவங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் எல்லாத்தையுமே இன்னொருத்தவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துடணும். ஓகே, ஸோ இதுதான் இவங்க முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இன்னொரு மெத்தட் என்னன்னா, 12 பேரும் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 12 பேர் முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி ஹூ இஸ் தி வின்னர் அப்படின்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது டைமிங் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்கூல்கிட்ட கேட்டு சொல்கிறேன். இது லொக்கேஷன் எங்கே அப்படின்னா ஜான் ஸ்கூல், 5 கிராமம். ஓகே, ஸோ டேட் வந்து டுமாரோ. ஓகே, தேங்க்யூ. 25th. ஓகே, பை.